நெகிழ்வான வணக்கம். இது நிஜமா கனவா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. நான் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப எமோஷனலா இருக்கேன் நான் உண்மையிலே. ஏன்னா என்னை பற்றி நிறைய, குடும்பத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாரு முருகன் மந்திரம். ரொம்ப நன்றி. இவங்களெல்லாம் நான் திரையில பார்த்து பிரமித்த ஒரு ஒரு கடைக்குட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு மாணவன். அவங்க கூட ஸ்டேஜில் நிற்கிறது வாழ்க்கையில் இனிமேல் பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு பெருசாக இல்லை. இன்னைக்கு அவர் சொன்னார் ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. இதோட வேற வேணும். இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், திரையுலக பெருமாக்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த மேடையில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இயற்கைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நான் தயாரிப்பாளராக பேசுறதை விட என்னுடைய சகோதரர்கள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா நான் முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டதுனால அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு லக்கு உண்டு. கஷ்டப்படுறானோ படலையோ, தம்பியில் கஷ்டப்பட்டு பேர் வாங்குற அண்ணனா தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய இந்த கம்பெனி ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட், இந்த 2 கம்பெனிக்கும் முதுகெலும்பா இருந்து முழுக்க முழுக்க உழைத்தது என்னுடைய 2 சகோதரர்கள். அதில் ஒன்று லெனின், இன்னொன்று பாலா சீதாராமன். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, எமோஷனலாக இருக்க, நான் பேச்சு வர மாட்டேங்குது, மன்னிச்சுக்கங்க. ஸோ இந்த விழாவின் நாயகன் திரு கார்த்திக் ராஜா அவர்களை நான் என்னுடைய கம்பெனி சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ராஜன், அண்ணன் எஸ்ஆர் பிரபு, அண்ணன் சுரேஷ் காமாட்சி, நாங்கள் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம். ஆனால் அவர் என்னோட ரொம்ப இளமையாக இருக்காரு, என்னோட அவர் வயசு கம்மி. ஆனால் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவாரு. அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்னுடைய ஆஸ்தான நடிகர். அண்ணனுக்கு ஹாலிவுட்ல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் நான் கடவுள் நம்பிக்கை இருக்கவில்லை வேண்டிக்கிறேன். ஆனால் ஒரு ஹாலிவுட் ஆஸ்கார் வாங்கக்கூடிய 15 ஆஸ்கார், 20 ஆஸ்கார், 100 ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அண்ணன் பாஸ்கர் தான். தயவு செய்து படம் 29 ரிலீஸ் ஆகுது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், திரையரங்களை பாருங்க, அண்ணன் பாஸ்கருடைய நடிப்பு பாருங்க. அவர் கிளிசரின் போட மாட்டாரு, ஒரே டேக்ல ஒரு டைலாக் பேசிடுவாரு. நீங்க அழுகலைன்னா அடுத்தோட நான் என்னை பார்க்கும்போது கேளுங்க. என்ன நிம்மஸ் பாஸ்கர். அதே மாதிரி கார்த்திக் ராஜா சொல்ல வேண்டாம், அது நான் சொல்லவே தேவையில்லை. நான் சொல்றது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். அடுத்து என்னுடைய ஆஸ்தான நண்பர் நந்தகோபால், அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நான் மாப்பிள்ளைன்னு போடுவேன், முருகானந்தா. லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாரு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர். அடுத்து அண்ணன் எஸ்ஆர் சொல்லிட்டேன், அவர் திரைப்படத்தில் நடித்த சகோதரி சிறப்பாக நடித்திருக்கிறார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ், நான் பர்ஃபார்மன்ஸ் சொல்றது மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு, மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு. அதனால நடிகர் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கு. தயவுசெய்து வேற யாராவது பேர் சொல்ல மாதிரி தான் மன்னிச்சுங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப நண்பர்கள், வர முடியாத என்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், கிராமத்தில் இருக்கிற எங்கள் அம்மா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன், வரல. நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இல்லை. ஆனால் அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய உங்க முகத்தை பார்க்கும் பொழுது, அவர் இருந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எங்க அப்பாவை இங்க இல்லை அப்படின்னு மனசுல ஃபீல் பண்ணா கூட, எங்க அப்பாவோட சமகாலத்தில் பயணித்த நான் அவங்ககிட்ட படிக்கல, என்னை தவிர எங்க வீட்டுல எல்லாரும் படிச்ச ஆசிரியர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அப்பா தான் கூப்பிடுவேன், போஸ் அப்பா. அடுத்து அண்ணன் ஜோசப் ரோஸ், அவர் அண்ணன் கூப்பிடுவேன். அவங்ககிட்ட நான் படிக்கல, ஆனா என்னுடைய மற்ற சகோதரர் படிச்சாங்க. ஒரே ஒரு விஷயம், ஜான் மேக்ஸ் தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களை ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகத்தில் எந்த விஷயமானாலும் கடைக்கோடிக்கு எடுத்து சென்று ஒரு சமூக மாற்றத்திற்கும் அரசியல் மாற்றத்திற்கும் திரையுலக வெற்றிக்கும் தோல்விக்கும் அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய, நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த துறை சார்ந்த என்னுடைய ஊடக தோழர்களை நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு வேண்டிக் கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நட்பே வளம், அதுவே என் பலம். யார் பேரா சொல்ல விட்டு வந்தா மன்னிச்சுங்க. மிக்க நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடை
மேடையில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க நிச்சயமா காலதாமதமாகும். எல்லோரும்